ஏடிஎம் இயந்திரங்களில் நிரப்ப கொண்டு செல்லப்படும் பணம் கொள்ளையடிக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இதற்கான காரணங்களை அலசும் ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். கடந்த ஆகஸ்ட் 30 சென்னை மண்ணடியில் உள்ள தனியார் வங்கியில் இருந்து ஏடிஎம்களில் நிரப்ப கொண்டு செல்லப்பட்ட 23 லட்சம் ரூபாய் பணத்துடன் வாகனம் கடத்தப்பட்டது. ஏடிஎம்மில் பணம் நிரப்பும் ஒப்பந்தம் பெற்றிருந்த தனியார் ஏஜென்சி ஊழியர்களே இந்த கொள்ளையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. தற்பொழுது கடந்த திங்கட்கிழமை திருவேற்காடு அருகே வேலப்பன் சாவடியில் ஏடிஎம்மிற்கு கொண்டு செல்லப்பட்ட 1,18 லட்சம் ரூபாய் பணம் அந்த வாகன ஓட்டுநராலேயே களவாடப்பட்டது தெரிய வந்துள்ளது. அனைத்து வங்கி ஏடிஎம்களிலும் தினமும் கோடிக்கணக்கில் பணம் நிரப்பப்படுகின்றது. இதுபோன்ற பணிகள் 1991ஆம் ஆண்டு வங்கி சீர்திருத்த சட்டத்திற்கு பிறகுதான் தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் வழங்கப்படுகிறது. பணம் சம்பந்தப்பட்ட முக்கியமான பணிகளுக்கு தனியார் நிறுவனங்கள் தேர்வு செய்யும் ஆட்கள் சரியானவர்களாக இருப்பதில்லை என்பது பாதுகாப்பு வல்லுநர்களின் குற்றச்சாட்டு. செக்யூரிட்டிக்கு எடுக்கிறவங்க எல்லாம் முக்கியமான இடங்களில் போஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் அந்த இடத்து பாதுகாப்பு அவர்கிட்ட ஒப்படைக்கிறதுனால அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா, அவர்களுடைய பின்னணி என்ன, குற்றம் வந்து இல்லாமல் இருக்காங்களான்னு வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸில் இந்த மாதிரி பேங்க்லாம் வரும்போது காவல்துறைக்கு அவங்க கொடுத்தாங்கன்னா, அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா காவல்துறையே வந்து அவங்களுக்கு வெரிஃபை பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதையும் காவல்துறையும் இவங்க பயன்படுத்திக்கலாம். தங்களிடம் பணியாற்றும் ஊழியர்களின் நம்பகத்தன்மை குறித்து தனியார் ஏஜென்சிகள் ஆராய்வதே இல்லை என்றும் அவர்களை தொடர்ந்து கண்காணிப்பதில்லை என்றும் கூறுகிறார் இந்திய வங்கி ஊழியர்கள் சம்மேளன துணைத் தலைவர் ரவிக்குமார். 98-99 வாக்கில் தான் வந்து அவுட் சோர்சிங் வந்து புகுத்த வேண்டும் என்று வங்கி ஊழியர் தொழிற்சங்கங்களோடு கடுமையாக இது பண்ணி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன லிவரேஜின் அடிப்படையில் அது வந்து குறைந்தபட்ச அளவாக நிர்ணயிக்கிறது தொழிற்சங்கங்கள் அனுமதி கொடுத்தாலும் அதே அடிப்படையை வச்சு முழுமையாக தொழிற்சங்கங்களுக்கு கேட்காம வந்து இந்த அவுட் சோர்சிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதன் அடிப்படையில் இதனால் ஏடிஎம்கள் பணம் நிரப்புவது மட்டும் இல்லாமல் சப்ஸ்டாஃப், கடைநிலை ஊழியர், டிரைவர், வாட்ச்மேன், செக்யூரிட்டிஸ் யாருமே நிரந்தர பணியாளர்களாக எடுப்பதில்லை என்று வங்கி நிர்வாகங்கள் முடிவு செய்துவிட்டன. செலவை குறைக்க நோக்கில் தரமற்ற தனியார் ஏஜென்சிகளுக்கு பணிகளை பொதுத்துறை வங்கிகள் வழங்கக்கூடாது என்றும் மக்கள் பணம் கொள்ளை போவதை வேடிக்கை பார்க்க கூடாது என்றும் எச்சரிக்கிறார் இந்திய வங்கி ஊழியர்கள் சம்மேளனத்தின் மாநில தலைவர் தமிழரசன். அந்த வரக்கூடிய ஊழியர்கள், தனியார் ஊழியர்கள், தனியார் கான்ட்ராக்ட் இருக்கிறவர்கள் அந்த பணிக்கு தேர்ந்தவர் தானா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய வேலையை அவர்கள் செய்வதில்லை. அதற்கு பிறகு அவர்களை தொடர்ந்து கண்காணிக்க பயிற்சி எதுவும் கிடையாது. அவங்க நேராக வந்தாங்கன்னா வாகனத்தை எடுத்து ஓட்டலாம், செக்யூரிட்டி ஏறினா உட்காந்துலாம். அதுவும் வந்து பணம், குறிப்பாக அந்த ஏடிஎம்மில் பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது எத்தனை பேர் போகணும், அந்த பணம் கொண்டு போகும்போது எத்தனை பேர் போகணும், ஒரு கேஷியர் போகணும், ஒரு அதிகாரி போகணும், ஒரு செக்யூரிட்டி போகணும், அதே மாதிரி வாகனத்தில் வாகன ஓட்டி இருக்கணும், இன்னொரு செக்யூரிட்டி அப்படிலாம் சில நடைமுறைகள் இருக்கு. இதை எதையுமே இவங்க நடைமுறையில் அமல்படுத்துவது கிடையாது. குறைந்த செலவில் விரைவான சேவை என திட்டமிடும் அதே நேரத்தில் நிறைவான பாதுகாப்புக்கும் வங்கிகள் திட்டமிட வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பு. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் பா எழிலரசன்.